வண்டியா கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன இன்னொரு அடி என்ன அதிபேரிப்பாளையம் தேப்பனந்தல் சந்தைங்க. மாடெல்லாம் வந்து பசு மாடு வரும், கெடேரி வளர்ப்பு கன்று வரும், ஆண்டிப்பூனூர் கன்று வளர்ப்பு கன்று வரும், பெரிய பெரிய எட்டு மாடு வண்டி மாடுங்க வரும், மேற்கத்தியம் வடக்கத்தியம் அந்த கருந்தார மாதிரி மாடுலாம் வரும்னா நல்ல சிறப்பாக பொங்கல் பண்ணிட்டு நல்லா சிறப்பாக வியாபாரம் போய்க்குது. 50,000லேருந்து ஒரு 50 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நீ வியாபாரம் ஆகிக்கணும்னா சந்தையில். வேறு என்ன டவுட்டு? அணியாலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். இந்த சந்தை வார சந்தை வந்துட்டு வாரத்தில் சனிக்கிழமை கூடும். இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா பக்கத்து மாநிலத்தில் இருந்தும் மாட்டு வியாபாரிகளும் விவசாயிகளும் அங்கேருந்து மாடு நேரடியாக எடுத்துன்னு வந்து மாடு விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு வார சந்தையாக செயல்பட்டு வருது. இங்கே வந்து ஒரு சந்தைக்கு பார்த்தோன்னா வாரத்துக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000லேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும், 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட வியாபாரம் ஆகும். இதனால் வந்து இங்கே சுற்று பக்கம் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இங்கே அமையுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பி வரலாம். இங்கே வந்து பார்த்து எல்லாமே நேரடியான வியாபாரம் தான். இங்கே கூடவே வந்து வாங்க விற்க தரகுக்காரங்களும் வருவாங்க. இங்கே எந்த விதமான கேம்பிளிங்கும் இல்லாமல் ரொம்ப நேர்மையான முறையில் சந்தை வியாபாரம் நடக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. பொங்கல்ன்றதுனால விவசாயிகளும் மாடு இல்லாதவங்களும் இந்த மாடு வாங்கிறதுக்காகவும் இருக்கிற மாட்டை விற்றுட்டு வேறு புது மாடு வாங்கிறதுக்கும் இந்த நார்மலாக இருக்கிற வார சந்தையை விட இந்த சந்தை வந்து கொஞ்சம் கூடுதலான மாடு வருது, மாடு விற்றுக்கிறாங்க. இதோட மக்கள் இன்னும் பயனடையணுன்றதுக்காக இந்த நிர்வாகம் வந்து வர புதன்கிழமையும் இந்த சந்தை கூடுது. ஸ்பெஷல் சந்தையாக பொங்கல் சிறப்பு சந்தையாக வர புதன்கிழமையும் சந்தை கூடுது. வார சந்தை அடுத்த சனிக்கிழமையும் வார சந்தையாக இருக்குது. இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. விவசாயிகளுக்கு பயனடையணும். நன்றி, வணக்கம்.